இயேசு உனக்கு தந்திடுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த விலையில்லா விடுதலை இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அநேகருக்கு பெரிய அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடும் கூட இயேசப்பா பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சி மூலமாக அநேகர் பயன்பெற்று கொண்டு இருக்கிறீங்க, பலன் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் அவங்களோட டெஸ்டிமோனியை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இன்னும் வரக்கூடிய நாட்களையும் கர்த்தர் அநேகருக்கு ஒரு விடுதலையும் ஒரு அதிசயத்தையும் அற்புதங்களையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார். இப்பொழுதும் கூட நம்ம இயேசப்பாவை ஆராதிக்க போகிறோம். சில பாடல்களையும் பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். முதலாவதாக ஒரு பாடலையும் பாடி நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம சில பாடலையும் பாடுவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார், நீ கலங்காதே சிகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இந்த பாடலையும் கூட எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் உட்கார்ந்து பேசினான், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார், இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும்.
நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எல்லாம் இருக்கிற இடங்களில் அப்படியே ஏசப்பாவை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் நம் அருகில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடலாமா? ஏசப்பாவை நோக்கி பார்த்து. செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் உங்க அருகில உங்க பக்கத்துல இருக்கிறாருங்க. அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ள வசிக்கிறாருங்க. ஏசப்பாவை நம்புங்க, விசுவாசிங்க. இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அதிசயங்கள் செய்கிறவர் உங்க பக்கத்துல, உங்க அருகில, உங்களுக்குள்ள, உங்க வீடுகள்ல அவர் வசித்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அற்புதங்கள் செய்கிற தேவன் உங்க பக்கத்துல, உங்கள் அருகில் அவர் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் ஒரு சொல்லாலே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரே ஒரு சொல்லு போதுங்க. கர்த்தருடைய ஒரு வார்த்தையினால பெரிய பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு சொல்லால் மாறும். இந்த நாள்லையும் கூட அதிசயம் செய்கிறவர் உங்கள் அருகில, உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. இயேசுவேன்னு நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு நோக்கி கூப்பிடுங்க. செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நன்றி ஆண்டவரே, மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதுமுள்ள எல்லா நேரத்தையும் உங்கள் கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன் இயேசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஓகே, இன்னுமாய் கூட இயேசப்பா அவங்க கூட பேச காத்திருக்கிறாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்களை இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் சந்திப்பதிலே நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட ஒவ்வொரு தலைப்பிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரத்திலும் நமக்கு ஒவ்வொரு விடுதலை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கும் இயேசு உங்களை விடுவிக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் தரப்போகிறார். இந்த நாளிலும் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக விடுதலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு விடுதலை என்னவென்றால், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே அது சாத்தியமாகும். ஏனென்றால் இந்த உலகத்தில் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும், எல்லா பிசாசின் ஆவிகளும் பயப்படுகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த நாமம் சொல்லப்படுகிற இடத்திலே, அந்த நாமம் தொனிக்கிற இடத்திலே எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளும் வெளியேறி போகிறத நம்மால் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்திலும் அப்படி விடுதலை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை பார்த்து இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கட்டுகளின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் ஏதோ துக்கத்தோடு கூட என் வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்குதே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பான ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும் இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். நிச்சயமாக அவர் உங்களை விடுவித்து ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழும்படியாக உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்ம கட்டுகளோட, உபத்திரவத்தோட, பிரச்சனைகளோட, பிசாசின் பிடியில் அடிமைப்பட்டு கிடக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. நீங்கள் விடுதலையோடு சந்தோஷமாக, சமாதானமாக, இயேசப்பாவுடைய பிள்ளைகளாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அதனால் நிச்சயமாக இயேசு இன்றைக்கு உங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருவார். இப்பொழுது நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து வாசித்து அங்கே என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு அப்புறம் நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறது, இயேசு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு பகுதியில் ஊழியத்தை முடித்துட்டு இன்னொரு கிராமத்துக்கு அவங்க போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு போய் அந்த நாட்களில் முழுவதுமே அவங்க கடலோர பகுதியில் ஊழியம் செய்ததுனால படகுல போய் இறங்கி அதில் கரையில் இறங்கி அந்த கிராமத்துக்குள்ளாக போன உடனே அந்த வசனம் சொல்லப்படுகிறது, கரையிலிருந்து இறங்கின உடனே நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனிதனை அறிமுகப்படுத்தும் போதே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இவனுக்குள்ள நெடுநாளாய் பிசாசு இவனை பிடித்திருந்ததை இந்த இடத்துல இந்த வசனம் இவனை அறிமுகப்படுத்தும் போது நாம் அதை வாசித்து தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு காரியம், இவன் வஸ்திரம் தெரியாமல் இருக்கிறான். பொதுவாகவே பிசாசுகளுடைய குணாதிசயம் என்னவென்றால், மனிதர்களை
அவமானப்படுத்துவது, மனிதர்களை கேவலப்படுத்துவது தான் பிசாசுடைய குணாதிசயம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மனிதனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறவர். வேதத்தில் வாசித்தோம் என்றால் தெரியும், ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவ மகிமை இழந்து போய் அவருடைய பரிசுத்த ஒளியை இழந்து போய் அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் மனிதன் நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வஸ்திரத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம அவமானத்தோடு இருக்கணும், நிந்தையோடு இருக்கணும், கட்டுகளோடு இருக்கணும், வஸ்திரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புவதே அல்ல. ஆனால் பிசாசு வரல. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்த மனிதன், வஸ்திரம் இல்லாமல் இருந்த ஒரு மனிதன். அடுத்து சொல்லப்படுகிறது, வீட்டிலே தங்காமல் பாருங்கள், பிரேத கல்லறைகளிலே தங்கின ஒரு மனிதன். பொதுவாகவே பிசாசுகள் பிடித்த நபர்கள் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதர்களோடு இருக்க விரும்ப மாட்டாங்க, தனிமையிலே இருப்பாங்க, தனிப்பட்ட நிலைமையிலே இருப்பாங்க. அவங்க தனிமையிலே ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்து கொண்டே இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. இந்த மனிதனை குறித்து இன்னும் அதிகமாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் சங்கிலிகளால் கட்டி வைத்தாலும் இவனை கட்ட முடியாதான். அந்த அளவுக்கு இந்த மனிதன் எப்படின்னா ஒரு கொடூரமான ஒரு நபராக இருந்தான். அதே போல் கல்லுகளாலே தன்னைத்தானே கீறிக்கொள்ளுகிற நபராக அவன் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் அநேகர் நம்முடைய மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிசாசு பிடித்த நபர்கள் நிறைய விஷயம், அவங்க பக்கத்தில் போகாத, அவன் பக்கத்தில் போகாத, அவள் பக்கத்தில் போகாத, பேய் பிடிச்சிருக்கு, போனால் உன்னை எதாவது செஞ்சிருவா அப்படின்னு. பாருங்களேன், பிசாசு பிடித்த நபர்கள் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எதையாவது செய்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி விஷயம் இல்லை, தன்னைத்தானே பாதித்து கொள்ளுகிற மாதிரி விஷயங்கள் இல்லை, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருகிறதான விஷயங்கள், ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். பொதுவாகவே பிசாசுடைய குணாதிசயம், பிசாசுடைய வேலையே என்ன அப்படின்னா, மனிதர்களை இடைஞ்சல் பண்ணுவது, மனிதர்களை அவர்களை வாழ விடாமல் தடை செய்வது, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடுவது, அவர்கள் நிம்மதியாய் வீட்டிலே வாழ முடியாதபடி. பாருங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பிரேத கல்லறைகளிலே வாசம் பண்ணின மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிரேத கல்லறைகளிலே அவன் வாசம் பண்ணிக்கின்ற ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே பரிதாபமான நிலைமையில் இந்த நபரை அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் வேதத்தில். ஏனென்றால் இவர் இப்படிப்பட்ட பிரச்சனை நெடுநாளாக, எவ்வளோ நாள்னு சொல்லப்படல, ஒருவேளை மாத கணக்காக இருக்கலாம், இல்லை வருட கணக்காக இருந்திருக்கலாம். பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்க நபர்கள்லாம் ஏங்கி இருப்பாங்க, ஐயோ என் பையனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் சகோதரனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இப்படிப்பட்ட பிரச்சனையில் போராடிட்டு இருக்கிறானே, பிசாசுகள் பிடித்து இந்த மாதிரி ஒன்று அலைக்கழிக்கிறதே, அவன் பக்கத்தில் கூட எங்களால் போக முடியலையே, அவனை நெருங்கி பார்க்க முடியலையே, அவனுக்கு ஏதாவது வேணும்னா கூட எங்களால் போய் செய்ய முடியலேன்னு சொல்லி அந்த குடும்பமே கலங்கி போயிருக்கிற ஒரு நேரத்தில் இயேசு அந்த கிராமத்துக்கு அவர் ஊழியம் செய்யும்படியாக போகிறதை நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இந்த மனிதனை தேடி போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசுகள் பிடித்த மனிதனை தேடி போகிறார். இன்றைக்கும் இயேசு உங்களை தேடி வருகிறார். இன்றைக்கும் இயேசு நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இயேசு உங்களை தேடி வருகிறார். உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை ஒரு விடுதலைக்கு நேராக நடத்தும்படியாக, ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை வாழுகிற நபர்களாக நீங்கள் மாறும்படியாக இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகிறார். நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். அடுத்து நம்ம அதிலே இன்னொரு வசனத்தை வாசித்து எப்படிப்பட்ட காரியம் அங்கே நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாமா? அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். பாருங்க, நம்ம வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை கண்டபொழுது, அந்த பிசாசுகள் பிடித்த மனிதன் இயேசுவை கண்டபொழுது அவன் சொல்கிறான், இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு பிடித்த நபர்கள் இயேசுவின் அருகில் அவர்கள் வரும்பொழுது அது அவர்களுக்கு வேதனையாக மாறிவிடும். என்னவென்றால், பிசாசு எந்த பிசாசாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆவியாக இருந்தாலும் சரி, இந்த ஆவி இவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது, இந்த ஆவி இப்படிப்பட்ட ஒரு பவர் உள்ளது அப்படின்னு உலக பிரகாரமாக அநேகர் அதை எப்படி சொன்னாலும், இயேசுவுக்கு முன்பாக எந்த ஆவிகளாலும் நிற்க முடியாது. இயேசுவுக்கு முன்பாக எந்த பிசாசுகளாலும் நிற்க முடியாது. இயேசுவுக்கு முன்பாக எந்த இருளின் ஆதிக்கத்தினாலும் நிற்கவே முடியாது.
இந்த ஆவி வந்தவொடனே சொல்லுது பாருங்க, இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, இயேசுவே என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு வந்துட்டாலே பொல்லாத ஆவிகளுக்கு வேதனை, இயேசு வந்துட்டாலே பொல்லாத ஆவிகள் வெளியேறியே தீரணும். ஏனால் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் வருகிற இடத்துல, பரிசுத்தமுள்ள தெய்வம் வாசம் பண்ணுகிற இடத்துல எந்த ஒரு இருளின் ஆதிக்கங்கள் இருக்கவே முடியாது, எந்த ஒரு இருளின் ஆவிகளும் வாசம் பண்ணவே முடியாது, அவைகள் வெளியேறித்தான் தீரணும். அதனால தான் அந்த ஆவி சொல்லுது இயேசுவை பார்த்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்னை வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு என்ன சொன்னாரோ அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிசாசின் கிரியைகள் உங்களை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. உங்களை சமாதானமாக வாழ முடியாதபடி உங்கள் சமாதானத்தை குலைத்துப்படுகிறது. எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு காரியம் என் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த ஆவிகளுக்கு விரோதமாக, அந்த ஆவிகளை துரத்தும்படியாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில் இயேசு கடந்து வருகிறார். அதையெல்லாம் நிர்மூலமாக்கும்படியாக, அந்த ஆவியின் கிரியைகள் வெளியேறி போகும்படியாக இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட போகிறார். இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு அந்த அசுத்த ஆவியை புறப்பட்டு போகும்படி என்ன செய்தாராம்? கட்டளையிட்டார். அவனை விட்டு போ, அவ்வளோதான், நீ எங்கே வேணாலும் போ, அவனை விட்டு போ. அந்த மனிதன் எனக்கு தேவை, அந்த மனுஷி எனக்கு தேவை, அந்த மகன் எனக்கு தேவை, அந்த மகள் எனக்கு தேவை. அவர்கள் விடுதலையாய் வாழ வேண்டியவர்கள், சமாதானமாய் வாழ வேண்டியவர்கள், சந்தோஷமாய் வாழ வேண்டியவர்கள், கட்டுகள் இல்லாமல் நிம்மதியாய் வாழ வேண்டிய நபர்கள். என்னுடைய பிள்ளை, அவங்க நிம்மதியாக வாழணும், நீ இவர்கள்ட்ட வெளியேறி போ என்று சொல்லி இயேசு அந்த அசுத்த ஆவிக்கு கட்டளை கொடுத்த உடனே பாருங்கள், அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு அது வெளியேறுகிறது. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகிறது. இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியம் என் காதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வார்த்தை என் காதுக்குள்ளே அது தொனிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப என்கிட்ட பேசுது. அதே போல் ஏதோ ஒரு உருவம் என்னை தொடர்ந்து வருகிற மாதிரி எனக்கு தெரியுது, அது என்னை ஃபாலோ பண்ணுது, என் பின்தொடர்ந்து வருகிறது, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏதோ ஒன்று என்னை அப்படியே தவறான காரியத்துக்கு நான் நடத்துகிறது தெரியுது, ஏதோ ஒன்று என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. எப்படிலாம் நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். எந்த பிசாசின் சத்தங்கள் உங்கள் காதுகளில் கேட்டதோ அந்த பிசாசின் சத்தங்கள் இனி கேட்காதபடி அவைகள் துரத்தப்பட போகிறது. எந்த பிசாசின் கிரியைகள் உங்களை பின்தொடர்ந்து வந்ததோ அந்த பிசாசின் கிரியைகள் உங்களை விட்டு அவைகள் துரத்தப்பட போகிறது. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு பிசாசின் கிரியைகளினால் பாதிப்பு, ஏதாவது ஒரு பொல்லாத ஆவியினால் பாதிப்பு உண்டாயிருந்தால் அவைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துரத்தப்படுகிறது. இயேசுவின் நாமம் சொல்லப்படுகிற இடத்துல, இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிற இடத்துல எந்த ஒரு பொல்லாத இருளின் ஆதிக்கத்துக்கும் இடமே இல்லை, எந்த ஒரு பாதாளத்தின் ஆவின் கிரியைகளுக்கும் இடமே இல்லை. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறித்தான் தீரணும். ஏனென்றால் இயேசு பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர். உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். இந்த மனிதனுக்கு இயேசு ஒரு விடுதலை கொடுத்தார். அது எப்படி கொடுத்தார்? அவனை தேடி சென்று இயேசு விடுதலை கொடுத்தார். அதே போலதான் இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. அந்த கட்டுகளிலிருந்து இயேசு இன்றைக்கு உங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருகிறார். உங்களுக்கு அவர் விடுதலை தர போதுமானவர், விடுதலை தருகிறார். உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விடுதலை நிச்சயம், இயேசு நிச்சயமாக அந்த விடுதலை உங்களுக்கு தருகிறார். இந்த மனிதன் விடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு இவன் வாழ்க்கை எப்படி மாறினது நம்ம அதை வாசிக்கலாமா? பாருங்கள், இவன் நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம் இந்த மனிதன் எப்படிப்பட்ட நபராக இருந்தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் பிசாசுகள் இவன் விட்டு போன உடனே இவன் எப்படிப்பட்ட நபராக மாறினான் என்பதை நம்ம வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். பாருங்க, இந்த வசனம் சொல்லப்படுகிறது, பிசாசுகள் விட்டு போன மனிதன் இயேசு கட்டளை கொடுத்த உடனே அந்த ஆவிகளால் இருக்க முடியல. அந்த பிசாசுகள் அந்த மனிதனை விட்டு போகுது. போன உடனே அங்கே சொல்லப்படுகிறது, அந்த மனிதன் வஸ்திரம் தரித்து. முதலாவது காரியம் பாருங்களேன், ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். அவன் நிர்வாணமாக இருந்தான்.
இயேசுவை சந்திக்கும் பொழுது நம்ம இதுக்கு முன்பாக வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனாய் இருந்து வஸ்திரம் தெரியாமல் நிர்வாணமாக இருந்த ஒரு மனிதன், அந்த பிசாசுகள் அவனை விட்டு துரத்தப்பட்ட உடனே அவன் வஸ்திரம் தரித்து, அடுத்ததாக சொல்லப்படுகிறது, யாராலே கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தான். சங்கிலிகளால் கூட அவனை கட்டுப்படுத்த முடியல, யாரும் அவன் பக்கத்தில் போக முடியல. ஆனால் இப்போ அந்த மனிதன் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறானா, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து. யோசிச்சு பாருங்களேன், பிசாசு துரத்தப்பட்டோன்னு அவனுடைய சுபாவம் எல்லாமே மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. ஜனங்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க. அதே ஊர் ஜனங்கள் தான், அதே ஜனங்கள் தான். இவன் தானே பிசாசு பிடிச்சி இந்த வழியில் போகிற எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருந்தான். இவன் தானே பிசாசு பிடிச்சி அநேகரை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். இவன் தானே அநேகரை பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். இவன் தானே அநேகருடைய பயத்துக்கு காரணமாக இருந்த நபர். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறான்? நிர்வாணமாக தெரிவான இவன் தானே அது. அப்படிலாம் ஊராரால் பார்க்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு பிசாசுகள் துரத்தப்பட்டு வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவின் பாதத்தருகே அமைதியாக உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிற நபராக இருக்கிறான். இப்படிப்பட்ட விடுதலை தான் இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் சொஸ்தமாக்கப்பட்டதை ஜனங்கள் கண்டு. அநேகர் பார்க்குறாங்க, ஊர் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவன் சரியாயிட்டானா, இவன் சரியாயிட்டானா, இவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இதெல்லாம் சரியாயிடுச்சா? அதே போல தான் நீங்கள் சுகமாகிறதை அநேகர் பார்க்க போகிறாங்க. நீங்கள் விடுதலை பெறுகிறதை அநேகர் பார்க்க போகிறாங்க. ஒருவேளை சரீரத்தில் பிசாசுகள் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஏதோ ஒரு ஆவிகள் என்னை தொடர்ந்து வந்து என்னை இப்படிப்பட்ட காரியத்தில் நடத்துகிறேன்னு நீங்கள் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஏதோ ஒரு இருளின் கிரியைகள், ஏதோ ஒரு பிசாசின் வல்லமைகள், ஏதோ ஒரு பொல்லாத ஆவியின் பிடிகள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல இருக்கலாம், இல்லை நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல இருக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, நான் இப்படி தங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட சில காரியங்கள் எனக்கு வருகிறது, தேவையில்லாத காரியங்கள் வருது. சில நேரத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் என்னை அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி அநேக பயத்தில் இருக்கிற உங்களை இயேசு இன்றைக்கு விடுவிக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகிறது. பிசாசின் பிடியிலிருந்து இயேசு இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தருகிறார். இந்த மனிதனை தேடி சென்று இயேசு விடுதலை கொடுத்தார். இந்த மனிதன் தேடி சென்று வஸ்திரம் தரிக்க வைத்தார். இந்த மனிதனை தேடி சென்று இயேசு புத்தி தெளிய பண்ணினார். இந்த மனிதனை தேடி சென்று இவனுடைய முரட்டாட்டமான சுபாவங்களை அமைதியாக இருக்கிறபடியாக மாற்றினார். அதே போல உங்கள் வாழ்க்கையில பிசாசின் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில, பிசாசின் பிடியினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில எல்லாவற்றை இழந்து, அநேக காரியங்களை இழந்து, ஐயோ அடுத்த நான் எப்படி வாழ்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும் இயேசு ஒரு விடுதலை தருகிறார். இந்த விடுதலை பெற்றுக்கொண்டு நீங்களும் மற்ற நபர்களுக்கு முன்பாக இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ போறீங்க. இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் மற்ற நபர்கள் காணும்படியாக நீங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், விடுதலையாய் வாழ போறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த சகோதரனை இயேசு தேடி போய் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த பூமியில் இருந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை விடுவிக்கிற தெய்வமாக இருந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் வேதத்தில் வாசித்தபடி லேகியோன் பிசாசு பிடித்திருந்த இந்த மனிதனை நீங்கள் விடுவித்தீங்களே ஆண்டவரே. அதே போல் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரனை பயமுறுத்துகிற எல்லா இருளின் ஆதிக்கத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாய் போவதாக. இந்த சகோதரனை பயமுறுத்தி ஆண்டவரே வாழ முடியாதபடி தடை செய்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போல்லாத சாத்தானே, இந்த சகோதரன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்தி நான் ஜெபிக்கிறேன். நீ வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சகோதரிக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற அநேக நேரங்களில் காதுகளில் கேட்கிற அந்த சத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். பொல்லாத ஆவியே, நீ அந்த சகோதரின் காதுகளில் நீ பேச முடியாது. அந்த சகோதரின் காதுகளில் பேசி அந்த சகோதரியை பயன்படுத்த முடியாது.
உன் சத்தங்களை இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். இனி உன் சத்தங்கள் அவருடைய காதுகளை கேட்க முடியாதபடி இயேசுவின் இரத்தத்தை அந்த சகோதரி காதுகளை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். நீ அந்த சகோதரியை தொட முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு பயத்தை கொடுத்து, இரவு நேரங்களில் பயம், யாரோ பின் தொடர்வது போல ஒரு பயம், யாரோ தூங்கும்போது என்னை அமுக்குவது போல ஒரு பயம், ஏதோ என் ஜீவனை எடுத்து கொண்டு போவதில் பயம், பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. எல்லா பிசாசின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அறுத்து நிர்மலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற யாரை நீ தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். இனி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், இனி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம், இனி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, இனி இவருடைய வேலைகளில், வியாபாரங்களில், தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய சரீரத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை பொல்லாத சாத்தானே. இயேசுவின் நாமத்தில் உன்னை நாங்கள் துரத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம் பொல்லாத பிசாசே, ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற நபர்களாக இவர்களை மாற பண்ணுகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் இவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தான் நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறாங்களோ எல்லார் மேலே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. எல்லாரும் ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை விடுவித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை விடுவித்து இருக்கிறார். இன்றிலிருந்து ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களை பயமுறுத்தின எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் ஒரு விடுதலையோடு வாழலாம். சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை, அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் விடுதலை பிசாசின் படியிலிருந்து, வியாபாரத்தில், தொழிலில், வேலைகளில் பிசாசின் படியிலிருந்து விடுதலை இயேசு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த விடுதலையோடு கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மேலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால், தனிப்பட்ட ஆலோசனை தான் நீங்கள் வேணும்னு நினச்சா திரையில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா இமெயில் முகவரி, அதுக்கும் நீங்கள் இமெயில் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் ஒரு விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கலாம். அதுவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். விடுதலை இயேசு உனக்கு தந்திடுவார்.